தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் குரு. இதில் ஈஸ்வர ஆராதனையாக என்ற தலைப்பில் உள்ளதை வாசிக்கிறேன். எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன. ஜனங்கள் அவற்றில் எதையோ ஒன்று மேற்கொண்டு ஊழியம் செய்வது ஊதியத்துக்காகத்தான். இதில் தப்பாகவோ கௌரவ குறைச்சலாகவோ எதுவும் இருப்பதாக யாரும் நினைக்கவில்லை. ஆனாலும் காசுக்காக ஈஸ்வர பூஜை பண்ணுவதையும் கல்வி போதிப்பதையும் மாத்திரம் பழைய காலத்தில் ரொம்பவும் நிகிருஷ்டமாக தாழ்வானதாக நினைத்திருக்கிறார்கள். ஆத்ம நிறைவையே தரக்கூடியவற்றை கேவலம் வயிற்றை நிரப்பிக் கொள்வதோடு சம்பந்தப்படுத்துவது தகாது என்ற எண்ணமே காரணம். இதிலிருந்து வித்யோபாசனனை ஈஸ்வர ஆராதனைக்கு சமமாக நினைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவரவரும் தமது ஜாதிக்கான தொழிலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். பிராமணனின் தொழில் என்ன என்றால் பழந்தமிழ் நூல்களை பார்த்து விட்டால் தெரியும். அவர்களுக்கு அறுதொழிலோர் என்று பெயர். அந்தணர்கள் 6 தொழில்கள் செய்ய வேண்டும். அவர்களை ஷட்கர்ம நிரதர் என்பார்கள். என்னென்ன? 1. அத்தியனம். அவன் வேதங்களை கற்க வேண்டும். இதில் சம்பதானத்துக்கு இடமில்லை. 2. அத்தியாபனம். பிறருக்கு இவன் கற்பிக்க வேண்டும். வேதங்களை மட்டுமில்லை, எல்லா தொழில்களையும் இவன் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்பட்ட ஜாதியருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி சொன்னதால் ஒவ்வொரு பிராமணனும் அத்தனை தொழிலையும் கற்றிருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அது சாத்தியமில்லை. இவனால் லோகக்ஷேமத்துக்காக நடக்க வேண்டிய வேத போதனைக்கும் கர்மானுஷ்டானத்துக்கும் குந்தகமன்னியில் அவை போக மிச்சமுள்ள நேரத்தில் இவன் வேறு 1-2 தொழில்களைப் பற்றியும் அறிந்து கொண்டு அத்தொழிலுக்குரியவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அர்த்தம். இப்படித்தான் ஆயுர்வேதம், அர்த்த சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம், தனுர்வேதம் போன்றவற்றில் ஒவ்வொன்றிலும் ஒரு சில பிராமணர்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அவற்றை உரிய வகுப்பாருக்கு போதித்ததாக புராண இதிகாசங்களிலிருந்து தெரிய வருகிறது. மற்ற வகுப்பினருக்கான தொழில்களை பிராமணன் அவர்களுக்கு போதிக்க மட்டும்தான் வேண்டும். அந்த தொழில் எத்தனை சம்பாத்தியத்தை தருவதாயிருந்தாலும் ஜீவனோபாயமாக தானே அதை செய்து தொழில் நடத்திவிடக்கூடாது. கற்றுக்கொள்பவர்கள் இஷ்டப்பட்டு தரும் தட்சணையிலேயே இவன் திருப்தித்தானாயிருக்க வேண்டும். அதாவது மற்ற தொழிலாளர்கள் தத்தம் தொழிலை செய்து நன்றாய் சம்பாதிக்க உதவுபவனாக மட்டும் இருந்து கொண்டு அந்த தொழிலை தான் மூட்டை கட்ட பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இது மாத்திரமில்லை, இவனுக்கே குலத்தொழிலாக உள்ள இந்த டீச்சிங்கையும் கூட இவன் சம்பாத்திய நோக்கமில்லாமல் வித்தையை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதே நோக்கமாக கொண்டுத்தான் ஈஸ்வர பிரீதியாக செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்காத குறைதான் பிராமணன் தன்னலமாக சாஸ்திரங்களை எழுதி வைத்துக் கொண்டிருப்பதாக குறை சொல்வது. திறந்த மனசோடு பார்த்தால் பிராமணன் சொந்த நலனுக்காக தனக்கு சலுகை எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை. அது மட்டுமில்லாமல் தனக்கே அநேக பிரதிகூலங்களையும் வைத்துக்கொண்டு ஆத்ம அபிவிருத்திக்காகவும் லோகக்ஷேமார்த்தமாகவும் தன்னை உலக வாழ்க்கையில் ரொம்பவும் வாடப் போட்டு வருத்திக் கொண்டான் என்று தெரியும். அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. அறுதொழிலில் அத்தியனமும் அத்தியாபனமும் போக பாக்கி 4 யஜனம். இவன் சொந்தமாக யாகம் செய்வது. யாஜனம் பிரத்தியாருக்கு யாகம் பண்ணி வைப்பது. தானம் கொடுப்பது. பிரத்யக்ரகம் தானம் வாங்கிக் கொள்வது. யஜனத்திலும் தானத்திலும் செலவுதானே தவிர சம்பாத்தியமில்லை. பிறருக்கு யாகம் பண்ணி வைப்பதில் தட்சணை கிடைக்கும். பிரத்திகாரத்திலும் மானியங்களை பெறலாம். ஆனாலும் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஏற்பது இகழ்ச்சி என்று வைத்ததோடு தானம் வாங்கும்போது கொடுக்கிறவனுடைய பாவமும் வாங்குகிறவனுக்கு வந்துவிடும் என்று பயமுறுத்தி வைத்திருக்கிறது.
இன்ன தானம் இன்னானிடம் வாங்கினால் இன்ன பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றும் பெரிய லிஸ்ட் கொடுத்து பயமுறுத்தி இருக்கிறது. வேற யாரோ பயமுறுத்தவில்லை, பிராமணனே தான் தன்னைத்தானே பயமுறுத்திக் கொண்டு சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறான். பெரிய ஸ்ரௌதிகளாக இருப்பவர்கள் தாங்களே யாகம் செய்யும் எஜமானராக இருந்து யஜ்ஞ பலனைத்தான் பெற விரும்புவார்களே அன்றி இன்னொருத்தருக்கு பண்ணி வைத்து இந்த பலனை விட மிக குறைந்ததான தட்சணை என்பதை பெற விரும்ப மாட்டார்கள். யாஜனம் பிராமணனின் கடமையாச்சே என்பதற்காகவே பண்ணி வைத்து அதில் கிடைக்கும் தட்சணையை ஏதாவது புண்ணியத்துக்கு செலவழித்து விடுவார்கள். ஆக 6 தொழில் என்று சொன்னாலும் சம்பாத்தியத்தை பார்த்தோமே ஆனால் அத்தியனம், யஜனம், தானம் என்ற 3லும் வரவுக்கே இடமில்லை. யாஜனத்திலும் பிரத்திகாரத்திலும் சம்பாதிப்பதற்கும் ஏகப்பட்ட கட்டுப்பாடு. பாக்கியுள்ள ஒன்றே ஒன்றான டீச்சிங், அத்தியாபனம், நியாயமான வருமானம் நிறைய கொடுக்கக்கூடியதென்றாலும் அதையும் வித்யாதானமாகத்தான் செய்து அதன் தெய்வாம்சத்தை ரட்சிக்க வேண்டுமே அன்றி அதை வருமான கண்ணோட்டத்தோடு மேற்கொள்ளக்கூடாது என்று வைத்துக் கொண்டு விட்டார்கள். கேட்காமலே சிஷ்யனாக கொடுக்கிற போது அதை ஆச்சாரியர் ஏற்றுக்கொண்டாலும் இங்கேயும் கூட உசந்த ஆச்சாரியர்கள் கற்றுக்கொண்டாச்சு என்று சிஷ்யன் திருப்திப்பட்டு தட்சணை கொடுப்பதை விஷயமாக நினைக்காமல் கற்றுக் கொடுத்தாச்சு என்று தாங்களே திருப்தி அடைந்தால்தான் தட்சணையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிருகதாரண்ய உபனிஷத்தில் 4வது அத்தியாயம் முதல் பிராமணத்தில் வருகிறது. யாக்ஞவல்கியர் ஒவ்வொரு உபதேசமாக பண்ண ஜனகர் ஒவ்வொரு தரமும் அவருக்கு சம்பாவனை பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் யாக்ஞவல்கியரோ பூரணமாக உபதேசம் பண்ணாமல் தட்சணை வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதான என் பிதாவின் அபிப்பிராயம் என்று சொல்லி திரும்ப திரும்ப தட்சணையை ஏற்க மறுக்கிறார். அடுத்தது பிற நாடுகளில் இல்லாத சிறப்பு. இதனாலேதான் மற்ற எந்த தேசத்திலும் டீச்சர் என்பதற்கும் நம் தேசத்தில் குரு ஆச்சாரியார் என்று சொல்வதற்கும் மதிப்பு மரியாதைகளிலே அஜகாந்திரமாக இருக்கிறது. டீச்சர் என்பவன் ஈஸ்வரனே அல்லது அவனுடைய பிரதிநிதி. அவனிடம் மாணவன் சர்வ சங்க பிரத்தியாகம் செய்துவிட வேண்டும் என்ற அபிப்பிராயங்கள் மற்ற தேசத்துக்காரர்களுக்கு அடியோடு தெரியாது. ஏதோ அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அநேக விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறான், தெரிந்து கொண்டதோடு அதை பிறருக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்க திறமை பெற்றிருக்கிறான் என்பதோடு நிறுத்திக் கொண்டார்கள். டீச்சராக இருக்கப்பட்டவனும் தன்னை அப்படித்தான் நினைத்துக் கொண்டு அந்த மாதிரி தன்னை வளர்த்துக் கொள்வதோடு நின்றுவிட்டான். நம் தேசத்திலோ பொருளுக்காக வித்யோபதேசமில்லை என்பதிலிருந்து ஆச்சாரியனாகப்பட்டவன் ரொம்பவும் தூய வாழ்வு வாழ்ந்து ஆத்மானுபவியாகவே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவனுடைய யோக்கியதாம்சம் ரொம்பவும் உச்சத்துக்கு போய்விட்டது. புத்திசாலித்தனம் நிறைய விஷயம் தெரிந்து கொண்டிருப்பது, அதை எடுத்துச் சொல்லி புரிய வைக்கிற சாமர்த்தியம் எல்லாம் மூளையின் காரியங்கள். மற்ற தேசங்களைப் போல இந்த மூளை சிறப்போடு மட்டும் நம் தேச ஆச்சாரியன் நின்றுவிடவில்லை. அவன் வாழ்க்கையில் பரிசுத்தனாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லிக் கொடுக்கிறானே, அப்படி அதன்படி வழுவாமல் கர்மானுஷ்டானம் செய்பவனாயிருக்க வேண்டும் என்று வைத்தார்கள். 3 லட்சணம் உள்ளவர்தான் ஆச்சாரியர் என்று வைத்தார்கள். 1, சாஸ்திர சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அசினோஹி ஹி சாஸ்திரார்த்தம். 2, தெரிந்ததை வாழ்க்கையில் நடத்தி காட்டும் ஆச்சார சம்பந்தராக இருக்க வேண்டும். ஸ்வயம் ஆச்சாரதே. 3, இப்படி தனக்கு தெரிந்து அனுஷ்டிக்கும் சாஸ்திரத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆச்சார வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும். ஆச்சாரே ஸ்தாபத்யாபி. தெரிந்து கொண்டு மட்டும் இருப்பவர் வித்வான். அவருக்கு ஆச்சாரியார் என்ற ஏற்றம் கிடையாது. கற்றுக் கொடுக்காமல் தான் மட்டும் சாஸ்திரோத்தமாய் அதன் தத்துவத்தை உணர்ந்து வாழ்பவரை அனுஷ்டாதா என்றும் இன்னும் உயர்ந்தால் அனுபவி என்றும் தான் சொல்வார்களே தவிர ஆச்சாரியர் என்று சிறப்பிக்க மாட்டார்கள்.
வாழ்க்கையில் நடத்தி காட்டாமல் தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவரை பிரச்சாரகர் என்பதற்கு மேல் சொல்வதற்கில்லை. மூன்றும் சேர்ந்தாலே ஆச்சாரிய பட்டம். கசடர கற்றபின் அதற்கு தக்கபடி ஒருத்தன் வாழ்க்கை நடத்த வேண்டும். நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் சொன்னார். இப்படி தான் கற்ற வழி நிற்பதோடு பிறருக்கும் கற்பிப்பதோடு விடாமல் அவர்களும் கற்ற வழி நிற்க ட்ரெயின் செய்கிறவன்தான் ஆச்சாரியன். அப்படி அநேகர் இருந்து வந்திருப்பதுதான் நமக்கு பெருமையிலெல்லாம் பெரிய பெருமை. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று ரொம்பவும் பெரியவரான அந்த வள்ளுவரே சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட பொருளை பொருட்டாக நினைக்காமல் வித்தை வளரணும் என்பதற்காகவே பாடம் சொல்லிக் கொடு என்று இவனுக்கு விதி செய்து இவனை தியாக சிந்தையில் நன்றாக ஊறப் போட்டார்கள். தியாக சிந்தை வந்து லோகோபகாரமாகவே நிஷ்காமிய கர்ம ஒருத்தன் பண்ண ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அவனிடம் எல்லா ஆத்ம சம்பந்துக்களும் ஒன்று பாக்கி இல்லாமல் வந்துவிடும். தியாகத்தினாலேயே பல பேர் அமிர்தத்வத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று ஸ்ருதியே சொல்கிறது. நிரம்ப கர்மானுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்த சுத்தியோடு கூட பொருள் பற்று இல்லாமல் நிஸ்ரூபனாக ஒருத்தன் ஊரான் வீட்டு பசங்களை தான் பர்ணசாலையிலேயே வைத்துக்கொண்டு சதா சர்வ வித்யாதானம் பண்ணி வந்தானால் அவன் உயர்ந்த ஆத்ம சம்பத்துக்களை பெற்று தானாகவே நிரம்ப ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ண முடிந்தது. விஷயம் நன்றாக தெரிந்த புத்திமான் என்பதற்காக மாத்திரம் ஒருத்தனை தெய்வமாய் நினை, அவனிடமே சர்வசங்க பரித்தியாகம் பண்ணு என்றால் யார் கேட்பார்கள்? அவனிடம் தூய்மையான வாழ்க்கை, தியாக புத்தி, ஊரான் வீட்டு குழந்தைகளை தான் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக நினைத்து பராமரிக்கிற அருள் இயல்பு முதலானதுகளும் நம் தேசத்தில் இருந்ததால்தான் சிஷ்யர்கள் அவனை ஈஸ்வரனாக நினைத்து சரணாகதி செய்ய முடிந்தது. இப்படி வேறெந்த நாட்டிலும் பார்க்க முடியாது. அடுத்தது, உலகியல் படிப்பிலும் உத்தம ஆச்சாரியர்கள். வேதம் சொல்லிக் கொடுத்தவர்தான் என்றில்லை, மற்ற செக்யூலர் சப்ஜெக்டுகள், உலகியல் படிப்புகள் சொல்லிக் கொடுத்தவர்கள் கூட இப்படிப்பட்ட உத்தமமான யோகியதாம்சங்களை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆத்மானுபவம், திவ்யானுபவங்கள் வேண்டுமானால் அவர்களிடம் இல்லாதிருந்திருக்கலாம். ஆனால் மிகவும் உயர்ந்ததான மனுஷ்ய குணங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கின்றன. பொதுவாக இப்படி இருந்ததால்தான் அவர்களிலேயே கோபிஷ்டராக பட்சபாதமுள்ளவராக சில ஆச்சாரியர்கள் வந்தபோதும் கூட இவர்களிடமும் சரணாகதி பண்ணிவிட்டு பக்தி விசுவாசத்தோடு இவர்களுக்கு சேவகம் செய்யும் சிஷ்யர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் சண்டை போட சொல்லிக் கொடுக்கும் தனுர்வேத ஆச்சாரியராகவே இருந்த துரோணரிடம் ஏகலைவன் எப்படி சரணாகதி பண்ணியிருப்பான்? பரசுராமருக்கு எப்படி கர்ணன் அடிமை மாதிரி பணிவிடை பண்ணியிருப்பான்? டான்ஸ் கற்றுக் கொடுப்பவனுக்கு கூட ஆச்சாரிய பட்டம் கொடுத்து நிருத்யாஸ்ரியன் என்னும்படியாக நம் தேசத்து டீச்சர்கள் தங்களுடைய வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்தது மட்டுமில்லாமல் ஒப்பற்ற ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். சங்கீதத்திலே பெரிய சிம்மம் தான் சேன் என்ற உஸ்தாத் அக்பர் சபையில் இருந்திருக்கிறான். அவனுடைய சங்கீத ஆச்சாரியர் ஹரிதாஸை பற்றி படிக்கும்போது அவர் மாதிரியான மகானாக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஹரிதாஸ் சுவாமி என்றே சொல்கிறார்கள். இங்கேயே திருவையாற்றிலே 100 வருஷத்துக்குள்ளே மகா வைத்தியநாத சிவன் என்று சங்கீத வித்வான் இருந்திருக்கிறார். பெயரையே சொல்லாமலே சிவன் வாழ் என்றே சொல்லும்படியாக அத்தனை உயர்ந்த வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். ஒரு நாள் சிவபூஜை தப்பினது கிடையாது. ஒருவேளை சந்தியாவந்தனம் தப்பினது கிடையாது. வெளியூர்களில் கச்சேரிக்கு போகிற போது பூஜை பெட்டி வந்து சேராவிட்டால் அன்றைக்கு பட்டினிதான். க்ஷயம் சந்தியோபாசனைக்கு குந்தகமில்லாமல் கச்சேரியை 3 மணிக்கே ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே முடித்து விடுவாராம். அப்படி செய்ய முடியாவிட்டால் சந்தியாவந்தனம் ஆனவிட்டு 6:30 மணிக்கு மேலேதான் கச்சேரி ஆரம்பிப்பாராம். நிர்பந்தமாக எங்கேயாவது 4 மணி 5 மணிக்கு ஆரம்பிக்க நேர்ந்தாலும்
சரியாக சந்தியா காலத்திலே கச்சேரியை நிறுத்திவிட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துதான் கச்சேரியை விட்ட இடத்தில் ஆரம்பிப்பது என்று வைத்துக் கொண்டிருந்தாராம். பணம், காசு, வழக்கு எல்லாம் முழுக்க அவருடைய அண்ணா நாமசுவாமி சிவன்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் நல்ல பக்தி, சாகித்ய, வியுக்த பக்தி எல்லாம் உள்ளவர். 63 நாயன்மார்களைப் பற்றி பெரிய புராண கீர்த்தனைகள் என்று பண்ணியிருக்கிறார். அவர் பொறுப்பிலேயே எல்லாம் விட்டுவிட்டு தம்பி சங்கீதம், சிவபூஜை, காயத்ரி இதுவே வாழ்க்கை என்று இருந்திருக்கிறார். சிஷ்ய பரம்பரை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய சீலத்தினால் அவரை தெய்வமாக மதித்து தாங்களாகவே ஒரு 20-30 சிஷ்யர்கள் எப்போது பார்த்தாலும் அவருடைய கிரகத்திலே இருந்து கொண்டு அவர் இவர்களை உட்கார்த்தி வைத்து சிக்ஷை என்று சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் கூட இவர் பாட்டுக்கு ஆத்மார்த்தமாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு கேட்டே பாடம் பண்ணி விடுவார்களாம். அந்த 20-30 பேருக்கும் இவரே சாப்பாடு போட்டிருக்கிறார். குருதட்சணை என்று எதுவும் வாங்கிக் கொள்ளாமலே ஆடல் பாடல் கற்றுக் கொடுத்தவர்கள், கத்தியை சுழற்றி யுத்தம் போட சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆகியவர்கள் கூட ஆச்சாரியன் என்ற மரியாதைக்குகந்த பெயரை பெரும் யோக்கியதை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், வேதசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இவனே ஈஸ்வரன் என்று சிஷ்யர்கள் சரணாகதி பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் என்ன?